கரூர் துயரச் சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரிய மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர். மேலும் தாவேக்கவின் ஆனந்த் மற்றும் நிர்மல்குமாரின் முன்ஜாமீன் மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. வழக்கு விவரம் என்ன? கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த துயர சம்பவம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரால் தொடரப்பட்ட 9 வழக்குகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தது. அதில் 7 மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதிகள் ஜோதிராமன், தண்டபாணி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணை நடைபெற்றது. இதில் மிக முக்கியமாக கரூர் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரி எம்எல் ரவி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த மதுரை கிளை அமர்வு ஒரு வழக்கு விசாரணை நடைபெற்று அதில் திருப்தி இல்லாவிட்டால் விசாரணையை சிபிஐக்கு மாற்றும்படி கோரலாம். ஆனால் ஆரம்ப நிலையிலேயே விசாரணையை சிபிஐக்கு மாற்றுமாறு எவ்வாறு கோர முடியும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் மனுதாரர் பாதிக்கப்பட்டவரா என நீதிபதி கேள்வி எழுப்பிய நிலையில் இல்லை என்று மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டது. இதனால் அதிருப்தியடைந்த நீதிபதிகள் சிபிஐ விசாரணை கோர பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இல்லாத மனுதாரருக்கு என்ன தகுதி உள்ளது, உங்களுக்கும் இந்த சம்பவத்திற்கும் என்ன சம்பந்தம், நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்க வேண்டாம் என காட்டமாக தெரிவித்தனர். தொடர்ந்து பேசிய நீதிபதிகள், இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு உகந்ததல்ல, கரூரில் உயிரிழந்த குடும்பங்களின் நிலையை எண்ணி பாருங்கள், சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்ய முகாந்திரம் இல்லை என கண்டனம் தெரிவித்தனர். இதையடுத்து சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட எம்எல் ரவியின் பொதுநல மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதேபோல சிபிஐ விசாரணை கோரி பாஜக வழக்கறிஞர் GL மணி உள்ளிட்டோர் தொடர்ந்த அத்தனை மனுக்களும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். இதனால் தமிழக அரசு சார்பாக அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசனின் விசாரணை அறிக்கையின்படி நடவடிக்கை எடுக்கவே அதிக வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இதேபோல் கரூர் கூட்ட நெரிசல் இழப்பீடு தொடர்பான மனுக்கள் மீது நடத்தப்பட்ட விசாரணையில் பாதிக்கப்பட்டோர் தரப்பில் இதனை மனுவாக தாக்கல் செய்யவும் 2 வாரங்களில் விஜய் மற்றும் அரசு தரப்பு பதிலளிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கரூர் நெரிசல் குறித்த வழக்கில் முன்ஜாமீன் வேண்டி தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்த முன்ஜாமீன் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது சொந்த கட்சி தொண்டர்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. கரூரில் நடந்தது விபத்து, திட்டமிட்ட செயல் அல்ல. விஜயை பார்க்கக்கூடியவர்களை காவல்துறையினர் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். வேண்டுமென்றே காக்க வைத்து தாமதமாக வந்தது போல் சொல்கிறார்கள். 7 மணி நேரம் தாமதமாக வந்ததற்கு வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். தாமதமாக வந்தது குற்றமா? போலீஸ் மீது பழி போடவில்லை, குற்றம்தான் சுமத்துகிறோம். வேலுச்சாமிபுரம் சரியான இடம் இல்லை என நினைத்திருந்தால் போலீஸ் அனுமதி மறுத்திருக்க வேண்டும். கூட்டத்திற்குள் ரவுடிகள் புகுந்துவிட்டனர். கூட்டத்திற்குள் போலீஸ் ஏன் லத்தி சார்ஜ் நடத்த வேண்டும்? கூட்டம் குறித்து உளவுத்துறை கடித்திருக்க வேண்டாவா என்று வாதம் செய்யப்பட்டது. வழக்கின் விசாரணை முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு மாலை வரை ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பின் மாலை தீர்ப்பளித்த நீதிபதிகள் முன்ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இன்றைய விசாரணையில் கரூர் துயரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரிய வழக்கு இழப்பீடு அதிகரித்து வழங்க வேண்டும் மற்றும் ஒரே நாளில் உடற்கூராய்வு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வழக்குகள் என மொத்தம் 4 மனுக்களை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது.